ஏன் சுரேஷ்? திட்ட கிடையாது. நான் திட்டவே இல்ல. இந்த மாரி தெரியுதா? ஏன்? இனிமேல் தான் சாப்பிட வேண்டும். ஓகே சுரேஷ். ஓகே ரமேஷ் கண்ணன். ஏன் சுரேஷ் ஏன் அப்படி கேக்குறீங்க? அக்கா நானு மெடிசன் பத்தி பேசுறது கஷ்டமா இருக்கா? இல்ல இல்ல இல்ல. மேல ரொம்ப அக்கறையா வந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சுரேஷ். ஓ அதுக்காக தான் வந்து திட்டுனீங்களான்னு கேட்டீங்களா? இருக்கேக்கா இருக்கியா? சரி சரி. நீங்க சாப்பிட்டாச்சா? நாங்க இன்னும் சாப்பிடல. இனிமேல் தான் சாப்பிடணும். இனிமேல் தான் போய் கீழே போயிட்டு சப்பாத்தி அப்புறம் சாம்பார் இது இருக்கு. தூக்கமா இருக்கு. ரமேஷ் நீங்க என்ன சமைச்சீங்க இன்னைக்கு? சமைக்கிறதுக்கு இனிமேல் தான் போகணுமா? ரமேஷ் கண்ணன் நீங்க வந்து என்ன பண்றீங்க? ரமேஷ் கண்ணன் ஆல்ரெடி ஒரு ரமேஷ் இருக்காரு. ரமேஷ் ரமேஷ் கே அப்படின்னு கொடுப்பாரு. சரி ஓகே அக்கா. இனிமேல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி சுரேஷ். சரி என்ன சாப்பாடு இனிமேல் தான் செய்ய போறீங்களா? இல்ல ஹோட்டல் ஆர்டரா? அக்கா சோறு சாம்பார் அப்பளம் பீன்ஸ் பொரியல். ஆஹா சூப்பர். இந்த மலைக்கு நல்ல சாப்பாடை சூடாக வச்சு எல்லாமே சூடாக வச்சா நல்லா இருக்கும்ல. பொரியல் ஒரு ரசம் அப்படி வச்சாலும் போதும். அப்படிதானே? ஹலோ ஹாய் வணக்கம். யாரு புதுசாக இருக்கவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாராவது எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். என்னாச்சு சுரேஷ்? மெசேஜ் வந்து லேட் ஆகுதா? எனக்கு வர்றதுக்கு அக்கா இனிமேல் தான் சமையல். நானா? ஆமாம் இனிமேல் தான் சமையல் பண்ண போகிறேன். இருக்கு சாப்பாடு இருக்கு. சப்பாத்தி மட்டும் தான் பிணையணும். சப்பாத்தி பிணைஞ்சிட்டு தயிர் வெங்காயம் போட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சாப்பாடு கொஞ்சம் இருக்கு. அது வந்து வேணுங்கிறவங்க வச்சுக்கிட்டும். அது கூட ரசம், தலை ரசம். நான் ஃபீல் பண்ணுவேன் உங்க லைவ் வர முடியலன்னு. ஓ அப்படியா சுரேஷ்? பரவாயில்ல. நான் வந்து இப்போ டெய்லியுமே நான் லைவ் போடுறதில்ல. இப்போ ஒரு வாரமாச்சு டெய்லி லைவ் போடுறதில்ல. டைம் இருந்தால் போடுறது. நான் லைவ்ல இப்போ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன். லைவ் வந்து டைம் இருக்கிறப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.